என்னோட பேரு ஓவியா. அன்னிக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் காலையில 6 மணிக்கெல்லாம் எழும்பி கோயிலுக்கு போறதுக்காக பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போற அவசரத்துல பாத்ரூமோட கதவை நான் உள்பக்கமா மூட மறந்துட்டேன். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட கொழுந்தன் குளியலறையோட கதவை திறந்துட்டாரு. நான் அந்த நேரத்துல உடல்ல ஒட்டு துணி கூட இல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தேன். என்னோட கொழுந்தன் அதை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறமா அண்ணி நான் தெரியாம திறந்துட்டேன்னு சொல்லி அவரோட ரூம் கவர் போயிட்டாரு. இந்த கதையை முழுமையா கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் குளியலறையிலேருந்து என்னோட ரூமுக்கு போயிட்டு உடைகளை மாற்றிக்கிட்டு கோயிலுக்கு போனேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னோட கணவரோட தம்பி எழும்பி குளிச்சுட்டு காலை உணவு சாப்பிடாம உட்காந்துருந்தாரு. நான் வந்ததுக்கப்புறமா தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை அண்ணி இன்னும் சாப்பிட்லன்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு சமையலறைக்கு போயிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அப்போது என்ன அறியாமலேயே என்னோட சேலை நெருப்பு பற்றிக்கிச்சு. நான் திடீர்னு ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பித்தேன். என்னோட அலறல் சத்தத்தை கேட்டு கொழுந்தனார் ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லி திடீர்னு என்னை காப்பாத்துறதுக்காக என்னோட சீலையை அவிழ்த்து விட்டாரு. என்ன செய்யறது, அந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் அப்படி தான் நடந்துக்குவாங்க. நான் சீலை அவிழ்ந்ததுக்கு அப்புறமா உள்ளாடைகளோட அப்படியே நின்றுட்டு இருந்தேன். கொழுந்தன் என் மேல இருந்த கீழமா பார்த்துட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்டாரு. நானும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவரோட பார்வை என்னை காப்பாற்ற வந்தவர் மாதிரி இல்லாமல் வேறொரு விதமாக மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கக்கூடாதோ அந்த நிலையில் நான் நின்றுட்டு இருந்தேன். எந்த ஆணாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். திடீர்னு என்னோட கொழுந்தனார் என்னோட பக்கத்தில் வந்து அண்ணி உங்களுக்கு எத்தனை வயசாகுதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்படி இருக்கப்போ என்னோட வயசு தான் முக்கியமானு கேட்டேன். சொல்லுங்க அப்படின்னு ஒருவித காந்த குரலில் கேட்டார். எனக்கு இப்போ 30 வயசாகுதுன்னு சொன்னேன். அண்ணன் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அண்ணன் இறந்து இதோட 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மதமதத்த குரலோட அங்கேருந்து போனார். நான் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வராமல் என்னோட கொழுந்தனார் என்னை இன்னைக்கு 2 தடவை முழுமையாக பார்த்துட்டாரு. என்னோட மனசுக்குள்ள அந்த யோசனை ஏதேதோ செஞ்சிட்டு இருந்தது. என்னோட கொழுந்தனாரும் அப்படி தான் இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். நைட்டு 12 மணி இருக்கும். என்னோட கொழுந்தனார் தூங்காமல் ஹாலில் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாரு. நானும் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கறதுக்காக என்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். என்னோட கொழுந்தனை பார்த்ததுக்கப்புறமா என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம். நேராக அவர்கிட்ட போயிட்டு ஏன் தம்பி இன்னும் தூங்கலையான்னு கேட்டேன். இல்லை அண்ணி தூக்கமே இல்லை, உங்கள் நினைவாகவே இருக்குதுன்னு, அது ஏன்னு தெரியலன்னு சொன்னார். அதை கேட்ட ஒரு நிமிஷம் என்ன செய்கிறது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை. நான் அவரோட முகத்தை பார்த்தபடியே நின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணி நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கவா? அண்ணன் இல்லாமல் நீங்கள் மட்டும் குழந்தையோட தனியாக இருக்கீங்க. நான் என்ன செய்கிறது நீங்களே சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதை கேட்ட நான் ஒன்றுமே சொல்லலை. என்னோட கொழுந்தனார் இப்படி பேசுகிறாரேன்னு கேட்டேன். அதுக்கு இல்லை அண்ணி உங்களோட அழகுல நான் மயங்கிட்டேன்னு சொன்னார். ஒரு நிமிஷம் எனக்கு பதட்டமாகவும் பயமாகவும் இருந்துச்சு. என்னோட கணவரோட தம்பி இங்கே வீட்டுக்கு வந்து 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இல்லை தம்பி ஊரில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்கேருந்து போக முயற்சி செஞ்சேன். என்னோட கொழுந்தனார் என்னோட கைகளை பிடிச்சிக்கிட்டு என்னை இறுக்கி அணைக்க முற்பட்டாரு. நான் அந்த அணைப்பிலிருந்து தப்பி செல்ல முயற்சி செஞ்சேன். ஆனால் அவர் என்னை வலுவாக பிடிச்சிக்கிட்டாரு. என்னோட கன்னங்கள்லையும் என்னோட உதடுகள்லையும் அவர் முத்தங்களை மாறி மாறி கொடுக்க ஆரம்பித்தார். இதுக்கப்புறமா என்னை அப்படியே எங்களோட ஹாலில் இருக்க சோஃபாவில் தள்ளி இறுக அணைச்சிக்கிட்டு அவர் ஏதேதோ செய்ய முயற்சி செஞ்சார். திடீர்னு என்னோட குழந்தை அழுததுனால அவர் என்னை விட்டு சற்று நகர்ந்தார். நானும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னோட ரூம்க்கு வந்து கதவை முடிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட குழந்தைய கட்டுப்பிடிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கவும் ஆரம்பித்தேன். காலையில் விடிஞ்சது. என்னோட கொழுந்தன் எழும்பி வரல. நான் அவரோட ரூமுக்கு போயிட்டு இன்னும் எலும்பலையான்னு கேட்டேன். உள்ளே இருந்து அவர் சொன்னார், இல்லை அண்ணி உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொன்னார்.
சரி பரவாயில்ல, வெளியே வாங்கன்னு சொல்லி நான் சமையலறைக்கு போனேன். அப்ப என்னோட கொழுந்தன் நான் சரி பரவாயில்லன்னு சொன்னது நான் அதை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சாரோ தெரியல. வெளியே வந்தவர் நேரா குளியலறைக்கு போய் குளிச்சுட்டு நல்ல மணக்க மணக்க வாசனைகளை தெளிச்சுக்கிட்டு சமையலறைக்கு வந்தாரு. சமையலறைக்கு வந்தவர் சும்மா இருக்காம என்னோட பின்னாடி வந்து என்னை கட்டி அணைச்சிக்கிட்டாரு. நான் முதல்ல வேண்டான்னு நினைச்சாலும் அவரோட அணைப்பு என்னை ஒரு விதமான சுகத்துக்கு தள்ளிச்சு. நான் மெதுவா என்னோட மறுப்புகளை தவிர்த்தேன். அவர் அந்த ஆசைகளுக்கு இணங்கினேன். அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால என்னோட குழந்தை பள்ளிக்கு செல்ல தேவையில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்தா. நாங்கள் 2 பேரும் அவளை தொந்தரவு செய்யாம அந்த சனிக்கிழமை பொழுது காலை வேளையிலேயே தனிமையில் இருக்க ஆரம்பித்தோம். என்னோட கொழுந்தனார் என் கணவனை விட நல்ல வலுவானவராக இருந்தார். நான் இத்தனை வருஷம் தனிமையில் என்னோட காலத்தை ஓட்டினேன். இப்போ கிடைச்சிருக்க என்னோட கொழுந்தன் என்னோட 5 வருஷ தாகத்தையும் தீர்த்துட்டாரு. என்னோட நிலத்திலேயே அவர் பயிரிடவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சில வாரங்கள் அந்த தொடர்பு சரியாக தான் போச்சு. வேறு வேறு அறைகளாக இருந்த எங்களோட அறைகள் இப்போ ஒரே அறையாக மாறுச்சு. ஒரு நாள் என்னோட பொண்ணு கேட்டா, ஏமா சித்தப்பா நம்ம கூட தூங்குறாருன்னு கேட்டா. அதுக்கு நான் சித்தப்பாவுக்கு பேய்னா பயமா, அதான் நம்மளோட தூங்குறாருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன். இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ சம்பந்தமில்லாத ஒரு நபர் என்னோட உடலை தொடுறது போல நான் உணர்ந்தேன். திடீர்னு விழிச்சு பார்த்தேன். அப்போ பார்த்தா என்னோட பக்கத்து வீட்டுக்காரன். அவனோட பேர் ஜீவா. என்ன ஜீவா இங்கே செய்கிறேன்னு சொல்லி நான் கத்துனேன். அப்போ அவனோ, கத்தாத, நீ உன்னோட கொழுந்தனோட செய்கிற எல்லா அட்டூழியமுமே எனக்கு தெரியும். என்னோட மொபைலில் நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் அதை காட்டவா இல்லை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட ஒரு நிமிஷம் நான் நிலை குலைஞ்சு போயிட்டேன். என்னடா இது இப்படி நடக்குதே, இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு நான் திகச்சபடி இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், உன்னோட கொழுந்தனுக்கு கொடுத்த அனைத்தையும் எனக்கும் நீ தரணும். இல்லைன்னா நான் இந்த கிராமத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் போயிட்டு உன்னோட எல்லா வண்டவாள விஷயங்களையும் சொல்லிடுவேன்னு என்னை பயமுறுத்தினான். அவனோட ஆசைக்கு என்னை இணங்கவும் வச்சான். அவனும் என்னை அடைஞ்சிட்டான். இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொழுந்தன் அந்த நேரத்தில் எங்கே போனார்னு தெரியல. ஒரு 2 மணித்தியாலம் கடந்ததுக்கு அப்புறமா அவர் உள்ளே வந்தார். அப்போ நான் கொழுந்தனார்கிட்ட கேட்டேன், எங்கே போனீங்கன்னு. அதுக்கு அவர், நான் வெளியில் ஃபோன் பேச போனேன், என்னோட நண்பர்கள் கூட கதைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். அதுக்கு என்ன விஷயமானு கேட்டேன். என்னோட ஃப்ரெண்டு எனக்கு விசா அனுப்பியிருக்கிறான், என்னை மலேசியாவுக்கு வர சொல்கிறான். நான் அங்கே போயிட்டு வரவா? ஒரு 6 மாதம் வேலை இருக்கான். அந்த வேலையை முடித்தா நல்ல பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாம் 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு சொன்னார். நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலை. சரின்னு சொல்லி, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறமா நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், ஊரில் உள்ளவங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதே முக்கியம்னு சொன்னேன். அவரை சமாதானப்படுத்தி நம்பிக்கைக்குரியவராக மாற்றி நான் அனுப்பி வச்சேன். அன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். என்னோட கொழுந்தனார் கடைசியாக என்னை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு என்னோட குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு போனார். அன்னைக்கு நைட்டு நான் தனியாக தான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. பின்னாடி வாசக்கதவை தர நானும் நீங்கள் யாருன்னு கேட்டேன். அதுக்கு நான் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன்னு பதில் வந்துச்சு. நான் மெதுவாக போயிட்டு கதவை திறந்தேன். அவன் உள்ளே வந்தான். அப்போ என்னோட புள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவன் எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத, என்னோட கொழுந்தனார் என்னை கல்யாணம் செஞ்சுக்க போகிறாரு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம், எங்களை வாழ விடு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட அவன் சொன்னான், நீ உன்னோட கொழுந்தனை கட்டிக்கோ, இல்லைன்னா இந்த ஊரில் இருக்க எவனையாவது கட்டிக்கோ, எனக்கு என்ன, எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட உடல் சுகம்தான் அப்படின்னு பச்சையாக என்கிட்ட சொன்னான். நான் அவனோட ஆசையை தவிர்க்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் அவனோட ஆசைக்கு இணங்குற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா அவன் தினமும் இரவு வேலைகளில் வர ஆரம்பித்தான். இந்த வேலையை தொடர்ந்தும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவன் வந்தப்போ, அப்போ நாங்கள் 2 பேரும் தனிமையில் ஈடுபட்டிருந்தோம். பின்வாசல் வழியாக இன்னும் சில பேர் வந்தாங்க. அவங்க அந்த ஊரில் சுற்றி திரியக்கூடிய வாலிபர்கள். நான் அப்போது அவன்கிட்ட கேட்டேன், நீ யார்கிட்டேயும் சொல்லலைன்னு சொன்ன, இப்போ ஏன் இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்டேன்.
நான் ஒருவித பயத்தோட, பதட்டத்தோட, கவலையோட கேட்டேன். அதுக்கு, சாக போற உடல் தானே, எல்லாருமே அனுபவிச்சுட்டு போகணும்னு சொல்லி ஒரு 7-8 வாலிபவர்கள் சேர்ந்து எல்லாருமே அன்னைக்கு நைட்டு முழுவதும் அவங்களோட ஆசைக்கு என்னை அடிபணிய வச்சாங்க. என்னால் எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாம என் வாழ்க்கையோட நான் திணறிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஒரு ஆண்கிட்ட, அதாவது என்னோட கொழுந்தனார்கிட்ட இழந்த என்னோட தன்மானமும் சகிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு காரணமுமே என்னோட இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்படியே நீடிச்சா என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், பிள்ளையோட வாழ்க்கை நாசகதியாக செல்லும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஊர் மக்களுக்கு தெரியாமல் என்னோட வீட்டை பூட்டிட்டு காலையில் 5 மணிக்கு எங்களோட கிராமத்தை விட்டு டவுனுக்கு வந்துட்டேன். டவுனில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த நகரத்திலேயே நான் வசிக்கவும் ஆரம்பித்தேன். 6 மாதம் கழித்து என்னோட கொழுந்தனார் ஊருக்கு வந்தார். நான் அவரை நகரத்தில் வச்சு கண்டேன். நாங்கள் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். உன்னால தான் என்னோட வாழ்க்கையே இப்போ இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட அழுது புலம்புனேன். அப்போ அவர் சொன்னார், என்னால் உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், அதனால உன்னோட வாழ்க்கையை நலம் பெற செய்கிறது என்னோட கடமை, அதனால நான் உன்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி என்ன அவர் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. காலங்கள் அழகாக நகர்ந்துச்சு. இப்போ என்னோட கொழுந்தனாருக்கும் எனக்கும் ஒரு குழந்தையும் உருவாகியிருக்கு. எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு முறை நாம் இடம் கொடுத்துட்டா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கட்டுப்பாடுகளில் இருக்காது. எனவே எந்த முடிவுகளையும் பின்விளைவுகளை எண்ணாமல் முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதே இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயமா இருக்குது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.